ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம கொய்யாக்காய் மரம் வச்சுருக்கிற தொட்டி. நம்ம கார்டன்லேயே எல்லா தொட்டியோட இது தான் ரெண்டாவது பெருசு. ஃபஸ்ட்டு பெருசு வந்து நம்ம கரும்பு வச்சுருக்கிற தொட்டி. இந்த தொட்டி உள்ளே வந்து நம்ம மண்கலவை கம்மியாக வச்சுருந்தோம். அதனால் இப்போ இந்த 2 நாளாக நான் இந்த வீட்டில் சேர்கிற இந்த இது வேஸ்ட்டெல்லாம் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் நான் இதில் போட்டு அது மேலே கொஞ்சம் மண் போடுவேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற கத்திரிக்காய் செடியை வந்து நம்ம எடுத்து வேறு தொட்டியில் நடணும். கனகாமர செடியில் வந்து பெருசாக இருக்கிற இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டிருக்குறோம். இந்த சாமந்தி செடியிலே வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு, அதையும் நம்ம கட் பண்ணி போட்டிருக்குறோம். கத்திரிக்காய் செடியை வந்து நம்ம பாதி கட் பண்ணி போட்டோம், அதை ஃபுல்லாக எடுக்கணும். சரி, நான் அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் அதை பாதி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் நம்ம எடுத்துகிட்டு அந்த தொட்டியில் வேறு செடி ஏதாவது நடலாம். நெல்லிக்காய் மரம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நெல்லிக்காய் மரத்தில் வந்து பூ எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை நான் நெல்லிக்காய் மரமே வச்சுருக்கிறேன். எவ்வளோ நாளில் பூ வரும், எப்போ நெல்லிக்காய் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ எதிர்பார்க்குறேன். இந்த ரோஸ் செடி வந்து நம்ம கட் பண்ணி விட்டது தான். எல்லாத்துலேயுமே எல்லா கலையிலையும் துளிர் வந்துருக்குது. இந்த மிளகாய் செடியில் வந்து 2துலேயுமே பூ வரப்போகுது. குண்டு மிளகாய் செடி இது வந்து பார்க்கலாம். இதில் வந்து மிளகாய் வைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டெல்லி கனகாமர செடியிலையும் வந்து பூ பூத்து முடிய போகுது. இது வந்து நம்ம பூத்து முடித்த உடனே நம்ம அந்த விரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்தால் தான் இது வேறு பூ வர்றதுக்கு இதுக்கு சரியாக இருக்கும். அப்படியே விட்டோம்னா வேறு பூ பூக்காது, அதில் வேறு இடம் இருக்காது. ரோஸ் செடியில் வந்து 2 ரோஸ் பூத்து இருக்குது. சரியாக ரோஸ் வந்து எல்லாமே நிறைய அரும்பு வச்சுருக்குது. ஏன்னா 2-3 செடியை நம்ம கட் பண்ணி வேறு மண்கலவையை மாற்றி வச்சுருக்குறோம். இன்னும் 4-5 தொட்டி தான் இருக்குது மண்கலவையை மாற்றி வைக்க. அதையும் நம்ம மாற்றி வைக்கலாம். இந்த சம்பங்கி செடியில் வந்து ஓரத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த கலையெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டால் தான் இதில் வந்து பூ பூக்கும். உள்ளே வச்சுருக்கிற சம்பங்கி செடியிலையும் ஒரு பூ வந்துருக்குது, வரப்பூது. பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது பூத்தோடனே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். செம்பருத்தி செடியில் வந்து பாருங்கள், இதுவும் கீழே இருக்கிற கலையிலேருந்து 2 செம்பருத்தி பூத்துருக்குது, மேலே 4 செம்பருத்தி பூத்துருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.